ஹர்ஷவர்தன் என்கிற ஒரு கப்பலில் அந்தமானுக்கு போகிறார் சென்னையிலிருந்து. அந்த கப்பலில் ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு குஜராத்தி பெண்மணியும் பயணிக்கிறார். அந்த பெண்மணி இந்த 80 வயதிற்குள் 47 தேசங்களிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறார். இப்பொழுதும் ஊழியத்திற்காக அந்தமான்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்த உடனே தன்னுடைய இருதயத்தில் மிகவும் ஆழமாக குத்தப்பட்டிருக்கிறார். அந்தமான்ஸில் போய் இறங்கின உடனே ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னார், நீ இங்கே ஊழியத்தை தொடங்குவதற்கு முன் என்னுடைய சன்னிதானத்தில் இருந்து காத்திருந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கான கிருபையை பெற்றுக்கொள். 60 நாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய முழங்காலில் இருந்த தோலெல்லாம் கலண்டு வந்து விட்டது என்று அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். 60 நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் இவரை டொரோட்டாங் என்கிற இடத்துக்கு போகும்படியாக சொல்கிறார். ஒரு போதகரிடத்தில் போய் டொரோட்டாங்குக்கு போவதற்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்படி கேட்ட பொழுது அவர் சிரித்தார், வெளியே காண்பித்தார். ஒரு கூட்டம் ஆட்கள் நடந்து போனார்கள். டொரோட்டாங்கில் குடியிருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், பெரும் குடிகாரர்கள். அவர்களிடத்திலே போய் ஊழியம் செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அந்த போதகர் இவருடைய உற்சாகத்திலே தண்ணீர் ஊற்றி அணைக்க முற்பட்டார். அந்த நேரத்தில் நிரஞ்சன் என்கிற ஒரு பையன் இவர் அந்த போதகரோடு கூட பேசிக்கொண்டிருந்த இடத்தை நோக்கி கடந்து வந்தார். அஸ்ஸாமிலே சில வருஷங்களுக்கு முன்பு அவன் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் நிரஞ்சனை டொரோட்டாங்கில் போய் ஊழியம் செய்யும்படியாக அவனிடத்தில் சொல்லியிருந்தார். நீ அங்கே போ, அங்கே வேறு ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்புவேன், அவர் மூலமாக அங்கே ஊழியங்கள் தொடர்ந்து கட்டப்படும் என்று சொல்லி இந்த நிரஞ்சனை ஆண்டவர் முன்கூட்டியே அங்கே அனுப்பியிருந்தார். நிரஞ்சனிடத்தில் ஷாஜி மேத்யூ சொன்னார், நீ போய் டொரோட்டாங்கில் இருக்கிற கேம்ப் ஆஃபீஸர் இடத்துல சொல், இப்படி இந்தியாவிலிருந்து ஒரு மிஷனரி வந்திருக்கிறார், அவர் இன்று மாலையில் ஒரு கூடுகையை நடத்த விரும்புகிறார், அதற்காக உங்களுடைய வீட்டை நீங்கள் ஏற்பாடு செய்து அந்த கூடுகையை உங்களுடைய வீட்டில் நடத்தும்படியாக அவர் உங்களிடத்தில் கேட்க சொன்னார். நிரஞ்சன் போய் கேம்ப் ஆஃபீஸரை பார்த்த உடனே அந்த கேம்ப் ஆஃபீஸர் மிகவும் மன உதாரத்துவமாக தன்னுடைய வீட்டை இந்த கூடுகை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். மாலையில் ஷாஜி மேத்யூ அந்த வீட்டிற்கு போய், அந்த வீடு 4 தூண்களிலே நிற்கிறது, மேலே பலகை அடைத்து உயரமான ஒரு இடத்துல இருக்கிறது. இவர்கள் மேலே ஏறி போய் முழங்கால் படியிட்ட பொழுதே ஒரு பெரிய அலறல் சத்தம் அங்கே இருந்து கேட்டது. ஒருவருக்குள்ளே இருந்த பிசாசு இழகத் தொடங்கிவிட்டது. அந்த வீட்டினுடைய ஒரு கால், 4 கால்களிலே ஒரு கால் உடைந்து போனது. அப்பொழுது ஷாஜி மேத்யூ சொன்னார் நிரஞ்சனிடத்தில், நிரஞ்சன், நீ அந்த நபர் தலையிலே கையை வை. அப்பொழுது நிரஞ்சன் தயங்கின பொழுது ஷாஜி மேத்யூ அங்கே இருந்து எழுந்து வந்து நிரஞ்சன் மேலே தன்னுடைய கரத்தை வைத்துவிட்டு நிரஞ்சனை அந்த பிசாசு பிடித்தவனுடைய சரீரத்தின் மேலே கைகளை வைக்க சொல்லும்போது பிசாசு அலறிக்கொண்டு ஓடி போய்விட்டது. தேவனுடைய மனுஷர்கள் ஒரு இடத்திற்கு போய் முழங்கால் படி இடுகிற பொழுதே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு செல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அந்த நாளிலே 17 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாளில் இவர் நடந்து போகிற பொழுது, ஒரு பஸ்ஸில் போய்கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் சொன்னார், நீ இங்கே பஸ்ஸிலேருந்து இறங்கு. அவர் பஸ்ஸிலேருந்து போய்கொண்டிருந்த பொழுதே ஒரு பாழடைந்த ஒரு வீட்டை பார்த்தார். இறங்கி போய் இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு அந்த வீட்டை கேட்கும்படியாக ஆவியானவராலே உந்தப்பட்டார். அது ஒரு மலையாளியனுடைய வீடு. அப்பொழுது அந்த இடத்தின் சொந்தக்காரர் இவான் என்கிறவர், இந்த இடம் ஒன்றுக்கும் உதவாது, அதற்குள் நிறைய
பூரான், தேள், பாம்பு, ஒரு ஈரமான பகுதி, ஒழுகும் என்றெல்லாம் அவர் சொன்னார். இவர் இல்லை, என்னை ஆண்டவர் இந்த இடத்தை ஊழியத்திற்காக கேட்கிறார் என்ற இடத்துல கேட்ட பொழுது அவர் சொன்னார், நீங்கள் இலவசமாக இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இலவசமாக பெற்றுக்கொள்ள ஆவியானவரை வரை அனுமதிக்கவில்லை. ஒரு தொகையை வாடகையாக கொடுத்துவிட்டு அந்த இடத்தை எடுத்து அந்த இடத்துல அவர்கள் ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். ஊழியம் செய்ய தொடங்கின பொழுது அநேகர் ஆண்டவரின் இயக்கத்தை கடந்து வர தொடங்கின பொழுது அங்கே இருந்த குடும்பத்தில் இருந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதை பார்த்த உடனே கோபமடைந்த அந்தோணி மேஸ்திரி என்பவர் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய கட்டாரி, ஒரு பெரிய வாள் போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு இவருக்கு எதிரே வருகிறார். வந்து அலறி கொண்டு சொல்கிறார், ஷாஜி, இப்போ நீ நான் மட்டும்தான். நான் இப்போ உன்னை கொலை செய்தேன்னா என்னை தடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்கும் இங்கே யாரும் இல்லை என்று பெரிய கோபத்தோடு அந்த கட்டாரியோடு பக்கத்தில் வருகிற பொழுது இவர் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தாவே என்று இவர் வானத்தை நோக்கி கூப்பிட்டார். அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் திரும்பி இவரை கொல்ல வந்த அந்த அந்தோணி தெரித்து ஓடி போய்விட்டார். அவரிடத்தில் பிற்பாடு நாட்களிலே கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், ஒரு பெரிய ஒளியுடைய ஒரு மனிதன் உன்னை பாதுகாத்து என்னை தாக்க வந்தான், அதனால் ஓடி போய்விட்டேன் என்று சொன்னார். அண்டமானசிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது சில அற்புதமான அனுபவங்கள். ஒரு நாளில் ஆண்டவர் இவரிடத்தில் சொன்னார், நீ புறப்பட்டு டிக்லிப்பூருக்கு போ என்று சொன்ன சமயம் மாலை 4:30 மணி தாண்டி விட்டது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கையில் ஒரு பைசாவும் இல்லை. இறங்கி ஒரு ஜோல்னா பையில் கொஞ்சம் கைப்பிரதிகளையும் புதிய ஏற்பாட்டின் சில பகுதிகளையும் இந்தியிலையும் எடுத்துக்கொண்டு இவர் நடந்து போகிறார். எதிரே ஒருவர் ஒரு சீக்கிய மதத்தவர் தாடியெல்லாம் வைத்து சைக்கிளிலே வருகிறார். வந்துவிட்டு இவர் அருகே வந்து சைக்கிளிலிருந்து இறங்கி, பாதிரி சாப் கஹாங்கியா, போதுகிறே எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கிறார். டிக்லிப்பூருக்கு போகிறேன். அப்படியா என்று சொல்லி தன்னிடத்திலிருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து இவருடைய பாக்கெட்டில் வைத்துவிட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே சற்று அப்புறம் மறைந்து போனார். பஸ் ஏறி டிக்லிப்பூருக்கு போக வேண்டிய அந்த போட் ஜெட்டிக்கு படகுகள் நிறுத்தியிருக்கிற படகு குழாம் இருக்கிற இடத்திற்கு மாயா மந்திர் அந்த இடத்திற்கு போவதற்கு பஸ்ஸிலே பயணப்பட்டார். அங்கே போய் சேர்ந்த பொழுது மாலை 5:15 மணி. அங்கே போய் இறங்கின பொழுது அங்கே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிற்கிறார். அவர் பேர் ஜார்ஜ். அவர் ஒரு மலையாளி. இவரை பார்த்த உடனே கேட்கிறார், மலையாளியா? ஆமாம். எங்கே போகிறீர்கள்? போவதற்காக வந்தீர்கள்? டிக்லிப்பூருக்கு போக வந்தேன். டிக்லிப்பூருக்கு போக வேண்டிய கடைசி போட் மாலை 5 மணிக்கு போய்விட்டது. அப்போது அவர் சொன்னார் அவரிடத்தில், இல்லை, எனக்கு போக வேண்டிய போட் வரும் என்று சொன்னார். இவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுதே 2 படகுகளை கட்டி ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தரையும் குடும்பத்தையும் கொண்டு வந்து மெயின்லேண்டில் இறக்கிவிட்டு அந்த போட்டுகள் திரும்புகிற பொழுது டிக்லிப்பூருக்கு போகிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று அழைத்தார்கள். 2 பேரும் சேர்ந்து அந்த 2 போட்டில் போய் இறங்குகிற பொழுது ராத்திரி 9 மணி ஆகிவிட்டது. அந்த கரையிலிருந்து இறங்கி போகணுன்னா அங்கே டிக்லிப்பூருக்கு போக வேண்டிய கடைசி பஸ்ஸும் 9 மணிக்கு போயிடுச்சு. இவர்கள் போய் சேருவதற்கு முன்னதாகவே அந்த பஸ் போய்விட்டது. அந்த போலீஸ்காரர் இவரிடத்தில் கேட்டார், நீங்கள் இப்போ எங்கே தங்க போகிறீங்க? உங்கள் பஸ்ஸு போயிடுச்சு, எங்களோட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தங்குங்க என்று அழைத்த பொழுது இவர் மறுத்து விட்டார். நாங்கள் மிஷினரிஸ் தான், எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிக்குவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்ன பொழுது அவர் போய்விட்டார். ஆனால் 15 நிமிடம் கழித்து ஜார்ஜ் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் திரும்பி வருகிறார். ஐயா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா காலையில் இருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய சைஸில் பூரான் இருக்கிறது, முதலைகள் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, இங்கே தங்குவது ஆபத்தானது, நீங்கள் என் கூட வாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் அந்த ஜார்ஜ் என்கிற அந்த போலீஸ்காரர்
அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். பாஸ்கரன் இவரை பார்த்த உடனே கேட்கிறார், இவர் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி என்று தெரிந்த உடனே 2000 பூமி அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்களே, இவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது. மிக நேர்த்தியாக கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு பிரசங்கம் செய்வதற்கு கைப்பிரதிகளை பயன்படுத்தினார். அப்போது அன்றைக்கு ராத்திரி ஒரு சர்தார்ஜி, ஒரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி, அங்கே ஆய்வுக்காக வந்தவர் திரும்பி போர்ட் பிளேருக்கு போக முடியாமல் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே தங்கிவிட்டார். நேரம் கடந்து போய்விட்டது. அவரை பார்த்த உடனே அவருக்கு கொண்டு போய் ஒரு புதிய ஏற்பாட்டை தன்னுடைய பையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் பரிசளித்தார். அதை பார்த்த உடனே அவர் சொல்லுகிறார், பிரேம் சந்தேஷ், அன்பின் வார்த்தை, புதிய ஏற்பாடு என்று சொல்லி அவர் பயங்கரமாக குதூகலித்து போனார். சொன்னார், இந்த புத்தகத்திற்காக எங்கள் வீட்டில் இருந்த சமாதானம் போயிருக்கிறது. ஒரு வாரமாக என் மனைவி என்னிடத்துல சொல்கிறாள், தனக்கு ஒரு புதிய ஏற்பாட்டின் பிரதி வேண்டும், நான் எங்கே போய் கேட்கறது என்று சொல்லி 2வது அவள் ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்கிறாள். நாளைக்கு நான் அந்தமானிலிருந்து மாற்றலாகி இந்தியாவுக்கு போக வேண்டும். என் மனைவி என்னிடத்திலே சொல்லியிருக்கிறாள், நீ இன்றைக்கு வருகிற பொழுது ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு வரவில்லை என்றால் நான் உன்னோடு இந்தியாவிற்கு வரப்போவதில்லை. அப்போது இந்த புதிய ஏற்பாட்டை பார்த்த உடனே அவருக்கு ஆனந்த மகிழ்ச்சி. அந்த 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 போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறார், சரி இப்போ உனக்கு எங்கே போகணும், உங்களுக்கு எங்கே போக வேண்டும், டிக்லிபூருக்கு போகணும், ஓகே ஜீப் எடுங்க என்று சொன்ன உடனே பாஸ்கர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஜீப்பை ஓட்ட முற்பட்ட பொழுது அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், நீங்கள் முன்னாடி வந்து உட்காருங்க, நான் இந்த வண்டியை உங்களுக்காக ஓட்டுறேன் இன்றைக்கு என்று பாஸ்டர் ஷாஜி மேத்யூவை முன்னிருக்கையில் உட்கார வைத்து அவரிடத்துல சொல்கிறார். நான் இங்கே ஆக்சிடென்ட்லேயே தான் வந்திருக்கேன், நான் எப்படியோ இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு வண்டி இல்லாமல் போய் தான் இங்கே உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தங்க வேண்டியதாகி போயிடுச்சு. அப்போது அந்த அதிகாரி சொல்கிறார், ஆப் தோ சச்முச் மே பரமேஸ்வர் கா தாஸ் ஹே, நீங்கள் சர்வ வல்லவருடைய ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர், நீங்கள் அப்படி சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. என் மனைவிக்காக நீங்கள் உங்களை ஆண்டவர் வந்து மெயின்லேண்ட்லேருந்து ஒரு டைமுக்கு இங்கே கொண்டு வந்து அங்கே இருக்கிற போட்டு மிஸ் ஆகி திரும்பி இங்கே இருக்கிற பஸ்ஸு மிஸ் ஆகி கரெக்டாக கொண்டு வந்து எங்களை சேர்த்துருக்க. நீங்கள் ஒரு தேவ மனுஷன், அதனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அவனை கூட்டி கொண்டு போய் அன்றைக்கு இரவு இவர் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு இந்த அரசாங்க அதிகாரி தன்னுடைய ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விட்டார். அடுத்த நாள் காலையில் இவர் புறப்பட்டு ரோட்டில் நடந்து போகிற பொழுது ஒரு வயதான ஒரு பெண், ஒரு மலையாள பெண், ஒரு அம்மா, நீங்கள் தேவனுடைய ஒரு மனுஷன் தானே, இங்கே வாங்க என்று அவர் கரங்களை பிடித்து கொண்டு சொன்னார், எனக்கு நல்ல வயதாகிறது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டேன், ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷையில் பேசி தேவனை மகிமைப்படுத்தி அப்புறமா செத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. 2 பேரும் சேர்ந்து அவருடைய வீட்டில் உட்கார்ந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆவியில் நிறைந்து தேவனை நன்றாக ஆராதித்தார்கள். அதனுடைய நிறைவில் அந்த அம்மா சொன்னான், இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்கா, அவள் சாகும் தருவாயில் இருக்கா, அவளுக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஆனால் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை, நீ போய் சொல்லிட்டு வா என்று அந்த வீட்டுக்கு அனுப்பினார். இவர் நேராக அந்த வீட்டிற்கு போய் அந்த அம்மாவை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தி பாவ அறிக்கை ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு திரும்பி இந்த வீட்டுக்கு வந்த பொழுது அவர்கள் பின்னாடியே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு இளம்பெண் வந்து இந்த அம்மாவிடத்தில் சொல்கிறார், அம்மா வரைத்து ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை கரெக்டாக வழி நடத்துகிறார். அவர் சொல்கிறார் ஒரு அற்புதமான ஒரு வரி, இஃப் யுவர் கால் இஸ் கிளியர் யுவர் வே வில் பி வெரி கிளியர். உங்களுடைய அழைப்பு சரியானதாக இருந்தால், தெளிவானதாக இருந்தால், நீங்கள் நடந்து போகிற வழியும் மிகவும் சரியாக இருக்கும். இஃப் யுவர் கால் இஸ் கிளியர் யுவர் வே வில் பி வெரி கிளியர் என்று இந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார்.
அங்கே இருந்த பொழுது இனி ஒரு அனுபவம். ஒரு நாளில் இதற்கு பின்பு இந்தியாவில் வந்து அவர் கொட்டாரக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தன்னுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டார், மோளிக்குட்டி. இவர்களுக்கு கல்யாணம் செய்து திரும்பி இந்த தேவனுடைய மனுஷனோடு கூட சேர்ந்து ஆண்டமான்ஸுக்கு போக வேண்டும். ஒரு 3.5 மாதத்திற்கு அப்புறமாக ஆண்டமான்ஸுக்கு புறப்படுகிறதுக்கு போதகர் ஷாஜி மேத்யூ ரெடியாகிறார். அப்போ இவருடைய மூத்த அண்ணன் கொண்டு வந்து இவர் கைகளில் ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறார், இது வைத்துக்குள் ஊழியத்திற்கு. இப்போ கையில் இருக்கிறது மொத்தமே 1000 ரூபாய் தான். திரும்பி அந்தமான்ஸுக்கு போகணும், 2 பேர் போகணும். அவருடைய மனைவி கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி போக போகிறீங்க போர்ட் பிளேயருக்கு? அவர் சொல்கிறார், நான் ஃப்ளைட்டில் போகிறேன். எவ்வளோ காசு இருக்குது? 1000 ரூபா இருக்குது. 1000 ரூபா வச்சு எப்படி 2 பேர் போக முடியும்? இல்லை போகலாம் வா என்று அழைத்தால் அந்த பெண் சம்மதிக்க மாட்டேன் என்கிறாள். புனலூரில் வந்து ட்ரெயின் ஏறி தென்மலைக்கு போகிற பொழுது, தென்மலையெல்லாம் தாண்டுகிற பொழுது ஒரு மனிதன் இவரை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்கிறார், இவரை அலட்டுகிறார். ஆனால் இவருடைய மனதிலே பெரிய வருத்தம். கல்யாணம் பண்ணி அவிசுவாசத்தின் நிமித்தம் தன்னுடைய மனைவி தன்னோடு கூட வர முடியாமல் அவள் வீட்டிலே பின்தங்கி போகிறாள். இங்கே போய் மெட்ராஸில் ஹார்பரில் போய் போர்ட் பிளேயருக்கு போகிறதுக்கான மனைவிட்ட சொல்லிட்டு வந்தது ஃப்ளைட்டில் போகிறேன்னு. ஆனால் ஹார்பரில் போய் கேட்ட பொழுது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சொல்கிறார், போர்ட் பிளேயருக்கு கப்பல்லாம் இல்லை, எல்லாம் ட்ரை டாக்குக்கு போயிடுச்சு, மெயின்டெனன்ஸுக்கு போயிடுச்சு, அதனால் கப்பல்லாம் இல்லை. மறுபடியும் ஒரு வீட்டிலே போய் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டமான் ஹவுஸுக்கு போ என்று பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் சொல்கிறார். ஆனாலும் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் போய் அதே செக்யூரிட்டியை பார்த்து கேட்கிறார், போர்ட் பிளேயருக்கு போகிறதுக்கு கப்பல் இருக்கா? நான் உன்னை நேற்றுக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கப்பல் எல்லாம் ட்ரை டாக்குக்கு போயிடுச்சு அப்படி. இவர் ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறார், ஆண்டமான் ஹவுஸுக்கு போ. ஆண்டமான் ஹவுஸுக்கு இவர் போனால் ஒரு சின்ன கியூ, ஒரு வரிசையில் கொஞ்சம் பேர் நிற்கிறதே பார்க்குறார். என்னவென்று கேட்ட பொழுது, இல்லை கப்பலில் போக வேண்டியவங்க கப்பல் சேவை ரத்து செய்யப்பட்டதுனால அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, அவங்கள எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறது, மெட்ராஸ்லேருந்து போர்ட் பிளேயர் வரைக்கும். லைனில் நிற்கிற பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் கேட்கிறார், நீங்கள் அங்கேருந்து வந்த பொழுது அந்த ரிட்டன் கப்பல் டிக்கெட் இருக்கா? இருக்கு. அப்போது அந்த கப்பல் டிக்கெட்டை கொடுங்க, ஒரு 180 ரூபாயும் கொடுங்க என்று சொல்லி ஒரு 180 ரூபாய்க்கு அன்றைக்கு அவர் அரசாங்கத்தினுடைய சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு சின்ன கூட்டத்தோடு போய் போர்ட் பிளேயரில் போய் இறங்கினார். அங்கே போய் இறங்கும் போது வாடகை கொடுப்பதற்கான 600 ரூபாயும் கையிலே இருந்தது. இதுதான் கர்த்தருடைய வழிகள். ஆனால் மனைவி அவிசுவாசப்பட்டார். கொஞ்ச நாளைக்கு பின்பு இவரோடு கூட ஊழியத்திற்காக அவர் மிட் ஆண்டமான்ஸில் வந்து சேர்ந்து கொண்டார். ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து ஒரு 1-1.5 வயது ஆகிறது. குழந்தை நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கிறது. பயங்கர புயல், காற்று, மழை. இவர்கள் அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்த பொழுது ஆஸ்பத்திரி வெள்ளத்தில் இருக்கிறது. திரும்பி ஒரு லாரியில் இவர்கள் ஏறி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து மனம் சோர்ந்து போய்விட்டு, முதல் பிறந்த ஒரு குழந்தையும் சாகும் தருவாயில் இருக்கிறது. உதவி செய்ய வாய்ப்பில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போ தன்னுடைய குழந்தையை அடக்கம் செய்வதற்கு தன்னுடைய வீட்டின் பின்புற அங்கே இருக்கிற காடை எல்லாம் சுத்தம் செய்கிறார். அங்கே மண்டி கிடக்கிற புதர்களை சுத்தம் செய்கிறார். சுத்தம் செய்கிற பொழுது இவர் இருதயத்திற்குள்ளே ஒரு வார்த்தை வருகிறது. இந்த குழந்தை பிறந்த பொழுது முதலாக திருக்கண்ணமங்கலம் கொட்டாரக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தேவ மனுஷன் இடத்துல கொண்டு போய் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவள் வளர்ந்து பெரியவளாகும் போது மேல் படிப்புக்காக பனி விழுகிற
ஒரு தேசத்திற்கு போவாள் என்று ஆண்டவர் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன இந்த வார்த்தை இவளுக்கு நினைவுக்கு வந்தது. மறுபடியும் புருஷனும் மனைவியும் சேர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த குழந்தையை அங்கேயே போட்டுட்டு ஒரு 1-1.5 மணி நேரம் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா முழித்து பார்த்த பொழுது இந்த 1.5 வயது குழந்தை எழும்பி விளையாடி கொண்டிருக்கிறது. இப்படி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு சமயம் எல்லாம் ஒன்றுக்கும் வழி இல்லை. குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. பால் வாங்குவதற்கு வழி இல்லை. மனைவிக்கும் தாய்ப்பால் நின்று போனது. வெளியே இறங்கி காட்டிலே போய் ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுகிறார். அப்போ வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது 2 ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ் வந்திருக்கு. அந்த 2 ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ்களையும் 2000 ரூபாய்க்கான ஒரு உடனே மாற்றத்தக்கதான காசு இருக்கிறது. அந்த நாட்களில் எல்லாம் 10 ரூபாய்க்கு 1 கிலோ நெய் மீன் கிடைக்கும், 10 ரூபாய்க்கு 1 கிலோ மா நிறைச்சி கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு நாளில் இவர்களுடைய ஊழியத்தின் தேவைகளுக்காக 4000 ரூபாயை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தார். ஒரு நாள் ஆண்டவர் இவரிடத்துல சொன்னார், நீ போய் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பிளைவுட் ஃபேக்டரி வாசலில் நின்று வேலை முடிந்து வருகிறவர்களுக்கு சுவிசேஷ பிரதிகளை விநியோகம் செய்யும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆனால் காலையில மனைவி இவரை போக வேண்டாம் என்று தடுக்கிறாள். எவ்வளவோ தடுத்தும் ஒருவாறு தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தி அங்கே இருந்து புறப்பட்டு ஊழியத்துக்கு போய் அங்கே வருகிற எல்லாருக்கும் கைப்பிரதிகளை விநியோகம் செய்தார். வருகிற வழியில் அவர் பார்த்திருக்கிறார் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற பையனை பார்த்து அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி முடித்துவிட்டு அவனை ஆண்டவருக்குள் வழிநடத்தி இந்த தேவ மனுஷன் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். அழுது முகமெல்லாம் வீங்கி இருக்கிறது. என்னவென்று கேட்ட பொழுது 90 நாளைக்கு முன்பு ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், பாம்பு கடிச்சு உன் புருஷன் 90வது நாள் அன்றைக்கு மரித்து போவார் என்னிடத்துல சொன்னார். நான் அந்த 90 நாளை கேலண்டரில் மார்க் பண்ணி வைத்திருந்தேன். அதனால் அந்த 90 நாள் இன்றைக்கு தான். இன்றைக்கு உங்களை வெளியே அனுப்பி விடுவதற்கு எனக்கு மனதில்லை. அதனால்தான் நான் உங்களிடத்தில் இவ்வளவு கரிசனையாக ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் போன சற்று நேரத்துக்கெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த ஆலயத்தில் படுக்க வைத்து விட்டு குழந்தையை படுக்க வைத்து விட்டு நான் பாத்ரூமுக்கு போனேன். அங்கே மரப்பலகைகளான தரை தான் இருக்கிறது. போய் குளிப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு பெரிய பெரிய பாம்பு, நல்ல பாம்பு பட்டம் எடுத்து இவர்களை எப்படியோ தப்பித்து அந்த கதவை அடைத்து கொண்டு சர்ச்சுக்குள்ளே வந்து விட்டார். ஆலயம் ஆராதனை நடக்கிற இடத்துக்குள்ளே வந்து விட்டார். அந்த பாம்பு கோபத்தில் அந்த கதவை ஓங்கி ஓங்கி கொத்துகிறது. நீங்க ஒருவேளை போகாம இருந்திருந்தீங்கன்னா, ஊழியத்துக்கு போகாம இருந்திருந்தீங்கன்னா அந்த பாம்பால கடிபட்டு இங்கேயே செத்திருந்திருப்பீங்க என்று அவருடைய மனைவி சொன்னார். ஆனால் பிற்பாடு நாட்களிலே இந்த கடந்த வருடத்தில் இவர் இந்த சாட்சியை சொல்லி கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பையன் இவரை கூப்பிட்டிருக்கிறார். நீங்க ஒரு நாள் காலையில் என்னை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லி என்னை ஆண்டவருக்குள் வழிநடத்தி நான் இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு சிறந்த பதவியில் நான் இருக்கிறேன். அன்றைக்கு நீங்கள் என்னை வந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று அவர் சொன்னார். ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் மனிதர்களோடு இடைப்படுகிறார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் நம்ம மேலே இருக்கிறது வரைக்கும் நாம் ஒரு நாளும் மறைந்து போவதில்லை என்கிற விஷயம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முடியும். அப்படி சில நாட்களுக்கு பின்பு இந்தியாவிற்கு இந்த குடும்பம் திரும்பி வந்துச்சு. 12 வருடங்கள் கேரளாவினுடைய வடக்கு பகுதி மலபாரிலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள்.